அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருச்சி மாவட்டம் வேலம்பட்டியில் இளைஞர் டீசல் ஊற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கத்தில் திருப்பமானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் தாய் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம். திருச்சி மாவட்டம் முஸ்லி அருகே வேலம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன். இவரது மனைவி செல்வி, இவர்களுக்கு கோபிநாத் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இருவருக்கும் இன்னும் திருமணமாகவில்லை. மகள் கௌசி சென்னையில் படித்து வருகிறார். கோபிநாத் டிப்ளமோ படித்துவிட்டு தோட்டத்தில் விவசாய வேலை செய்து வந்தார். இவர்களுக்கு சொந்தமான வீடு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அம்மாயிப்பாளையம் கிராமத்தில் உள்ளது. பாலசுப்ரமணியன் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டதால் செல்வியும் கோபிநாத்தும் தோட்டத்தில் உள்ள குடிசை வீட்டில் தங்கி விவசாயம் பார்த்து வந்துள்ளனர். இந்த நிலையில் மகன் கோபிநாத் வேலம்பட்டி கிராமத்தில் வயலில் உள்ள வீட்டின் முன்பு வாசலில் உறங்கி இருந்த போது நள்ளிரவில் இயற்கை உபாதைக்கு கழிப்பதற்காக அவரது தாய் வெளியே சென்ற போது கட்டிலில் எரிந்து கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அவர் அக்கம் பக்கத்தில் உள்ள கூப்பிட்டுள்ளார். இதனை அடுத்து அந்த எரிந்த அந்த உடலை அணைத்தனர். இருந்தும் இது குறித்து தகவல் முசிறி போலீசாரை தகவல் தெரிவிக்கப்பட்டு முசிறி போலீசாரும் சம்பவ இடத்திற்கு சென்றனர். ஆனால் அவர் இறந்து விட்டதால் உடலை கைப்பற்றி முசிறி டிஎஸ்பி சுரேஷ்குமாரும் ஆய்வாளர் உள்ளிட்ட பலர் கைப்பற்றி விசாரணை செய்து வந்தனர். இந்த நிலையில் இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை செய்தனர். இந்த கொலையில் தாயை கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது, அம்பலமாகியுள்ளது. அதாவது திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தின் தலைமையில் தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடி வந்தனர். வாலிபர் எரித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் பெற்ற தாயை மகனை கொலை செய்த சம்பவம் அம்பலமாகியுள்ளது. விவசாயத்திற்கு வாங்கிய டிராக்டர் மற்றும் இதர கடன்கள் இருக்கும் சூழலில் வீட்டை விற்று அதன் மூலம் வருமானத்தை கொண்டு டிராவல்ஸ் தொடங்க வேண்டும் என கேட்டு மகன் தாயிடம் தகராறு செய்துள்ளார். மேலும் நாமக்கல் சேந்தமங்கலத்தில் உள்ள அந்த வீடு 20 லட்சம் மதிப்பிலான வீட்டை 9 லட்சம் முன்பணமாக வாங்கி அந்த பணத்தை தினமும் மது அருந்து விட்டும் அவர் சுய லாபத்திற்காக செலவு செய்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது தாய் நேற்று மது போதையில் அவர் கட்டிலில் படுத்துள்ளார். அப்போது அந்த அவர் தாய் நள்ளிரவில் கோடாலியால் அவர் கழுத்து பகுதியில் வெட்டிவிட்டு டீசலை கொண்டு எரித்துள்ளார். போலீசாரின் தனிப்படை விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. அதாவது பணத்தை வாங்கி கொண்டு இவர் சுய லாபத்திற்காக மது அருந்தி குடித்துவிட்டு செலவு செய்ததால் பெற்ற தாய் கடன் இருக்கும் பொழுது இந்த மாதிரி செய்வதால் தாய் கொண்ட சம்பவம் பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துவது அம்பலமாகியுள்ளது.